ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல 12 ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது, இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்க இருக்கு, இந்த கிரகங்கள்னால என்ன பயன் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு மாத பலன்ல. இத கடைசி வரைக்குமே பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன்கிறத கொடுக்குறோம். ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா என்ன தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல அது சொல்லியிருக்கோம். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் 12வது மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த கிரகத்தினுடைய அமைப்புல சூரியன் சந்திரன் விருச்சகத்துல இருக்காங்க. புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வக்ரம் பெற்று இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருக்கு. சனி பகவான் கும்பராசியில இருக்காரு. ராகு பகவான் மீன ராசியில இருக்காரு. குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. இதே செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று கடகராசியில இருக்காரு. கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்னிராசியில இருக்காரு. ஒரு கிரகம் நீசம் பெறுது, வக்ரம் பெறுது, அஸ்தமனம் பெறுது, நல்ல நிலைமையில இருக்கு. இதெல்லாம் என்ன பலன் கொடுக்கும்? ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 முடிஞ்சு 2025 பிறக்க போகுது. இதனால யாருக்கெல்லாம் நல்ல பலன் இது வரைக்கும் அனுபவிச்சாங்க, யாருக்கெல்லாம் நல்ல பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்த 12 ராசிகள்ல வக்ரம் பெற்ற குரு, நீசம் பெற்ற செவ்வாய், புதன் பகவான், இது இல்லாம சூரியன் நீசத்துல இருந்தாரு, மாறிட்டாரு. இதனால யாராரு என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, கோச்சாரம் என்ன, தசாபுத்தி என்ன, உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன, இந்த ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு பேருக்குமே பார்க்க போறோம். இந்த ராசியில 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கு. இந்த 3 நட்சத்திரங்களுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி தன்மையை கொண்டது. ஒரே ராசியா இருந்தாலுமே நட்சத்திர ரீதியா நம்ம பார்க்கும்போது தனித்தனி தன்மையை கொண்டது. அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திர ரீதியாகவும் பலன் சொல்றோம். அந்த விஷயத்தையுமே நீங்க பாருங்க. ஒரு சிலருக்கு இது நல்லபடியா பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாமே இருக்கும். அவரவருடைய தனி மனித ஜாதகம் நீங்க பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு தனி விஷயத்தை, நடப்பு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான். அந்த தசாபுத்தியை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மை தீமைகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளுக்கு இந்த 12 ராசிக்குமே என்ன பலன் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, கடகராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொறுப்பு மிக்க ராசி. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய பிள்ளைகள், அப்படி வாழக்கூடிய ஒரு நபர்கள். அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் தான் ராசிநாதன். சந்திரன் அப்படின்னா தாயின்னு அர்த்தம். தாய் குணம் கொண்ட அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் அதுதான். ஒரு ஜோதிடத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படின்னா அப்பா, சந்திரன் அப்படின்னா அம்மா, அந்த மாதிரி நம்ம சொல்றோம். செவ்வாய் சகோதரன், குரு குழந்தைக்காரகன், சுக்கிரன் கலத்திரக்காரகன், இப்படி ஒவ்வொன்றும் சொல்லும் போது இந்த சந்திரன் தாயின்னு சொல்றதுக்கான காரணம், இந்த தாய் தன் குழந்தைகளை எப்படி பார்க்குமோ அந்த பொறுப்பு மிக்க உள்ளவர்கள் இந்த கடக லக்னமா இருக்கட்டும், கடக ராசியா இருக்கட்டும், எல்லாமே. இந்த டிசம்பர் மாத பலன்ல பாத்தீங்கன்னா நம்ம மாத பலன் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நமக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அதுவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தான். நமக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குவோம் அது மூலியமா. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்கு, இந்த கடகராசியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6க்கும் 11க்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில இருக்காரு. அவருடைய நிலை பாத்தீங்க அப்படின்னா இங்க நீசம்.
ஒரு கிரகம் வந்து நீசம் பெறுது அப்படின்னா 0%. ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% வேலை செய்யும். ஆனா ஒரு கிரகம் வந்து ஆட்சி பலம் பெறுறது 100% வேலை செய்யும். உச்சம் பெறுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 150ல இருந்து 200 மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இது நீசம் பெறுது அப்படின்னா உங்களுடைய ராசியில உங்களுக்கு என்ன பிரச்சனை உண்டாகும்? செவ்வாய் சம்பந்தமா அப்படின்னா ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், அது இல்லாம பல்லு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் பாதிக்க வாய்ப்பு உண்டு. அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசி, கடகராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடமான சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது கேது பகவான் இருக்கார். சகோதர உறவுகள்ல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் விரிசல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விடுவார். அதனால பண சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிதானத்தோடு பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தர் ஒரு வார்த்தை கூட பேசினாலுமே ஒரு தாழ்ந்து போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யும். பேச்சுக்கு பேச்சு பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க அதுல ஒரு பிரச்சனையே உருவாகும். அதுக்காக ஒரு விஷயங்கள். ஆனா அந்த 3ஆம் இடமான சகோதர ஸ்தானத்தையும் கூட குருவாகப்பட்டவர் உங்களுக்காக 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப அந்த தோஷமான இடமா இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை படும் பொழுது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களோட கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, குலதெய்வங்களுடைய அனுக்கிரகம் உடைச்சு மொத்தமா சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீடிக்கும். அந்த சகோதர உறவுகளுக்குள்ள கொஞ்சம் விரிசல்கள் இருந்தாலும் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு, அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இது குருவினுடைய பார்வைக்காக உள்ள பலன். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகிறது. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியமான சொத்து மூலியமா உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது, பாக பிரிவினைகள் பிரிச்சுக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு அந்த 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால 5 அப்படிங்கிறது காதல் திருமணங்கள் நடக்கிறது, ஆழ்மன எண்ணங்கள். 5 அப்படிங்கிறது ஆழ்மன எண்ணங்கள், எண்ணத்துகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம் 5. அப்ப அந்த 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலைகள் நடக்கும். உங்களுடைய 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. களத்திரஸ்தானத்தை பார்த்தாலுமே ஆண் பெண் யாரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், கூட்டு தொழில் பண்றது, நண்பர்களுடைய உதவி உத்தாசைகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கை கொடுக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.5 வருஷமா அஷ்டமச்சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய 3வது மாசம் மார்ச் மாசத்துல இருந்து 28ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புடிமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தாச்சு. என்னதான் அஷ்டமச்சனி காலங்கள் நடந்தாலும் ஒரு சிலருக்கு அது நல்லதா இருக்கும். அஷ்டமச்சனி காலங்கள் நடக்கும்போது அது ஒருத்தருக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும், ஒருத்தருக்கு மைனஸ் பாயிண்டா இருக்கும். பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்துரும். பணம் நல்லா, வரவு செலவு நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், பண சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா கிடைக்கும். ஆனா உடல் ரீதியான மனசு ரீதியான பிரச்சனையை இங்க கொடுத்துரும். அதுக்கு கண்டிப்பா நடக்கும். இல்ல மனசு ரீதியான பிரச்சனையை கொடுக்கும், அதை சந்தோஷமா வச்சுக்கும். மனசு ரீதியான விஷயங்களை பண வரவு செலவு இருக்காது, ஏதாவது ஒரு விஷயங்கள் பாதிக்கும். இப்ப இந்த 3வது மாசத்துக்கு மேல அந்த அஷ்டமச்சனி காலங்கள் முடிஞ்சு சனி பயிற்சி ஆகிறாரு. பயிற்சியாகி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 80% 60% பேரு நல்ல நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா 40% பேர் இந்த சனியினுடைய தாக்கத்துல பாதிக்கப்படத்தான் செய்யறாங்க. அது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து. ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 80% வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கர்ம வினை தான் வேலை செய்யும்.
நம்ம என்ன கர்மம் செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி இந்த ஜென்மம். இதுல என்ன பாவ புண்ணியங்கள் என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். என்ன பயிர் போடுறோமோ அதுதான் விளைஞ்சு நிற்கும். என்ன விதை நடுறோமோ அந்த விதை விளைஞ்சு நிக்குது அப்படின்னா அதுதான் பலன். அப்ப நம்மளுடைய பலன் என்ன? 20% நம்ம நடத்தக்கூடியது, நம்ம செய்யக்கூடிய தொழில்கள், நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாமே வேலை செய்யும், செய்யாம போகாது. பாட்டம் தேடிய சொத்து பேரனுக்கு சொந்தமாகும். ஆனா பாட்டம் தேடிய பாவ புண்ணியங்கள்லாம் யாரும் சேரும்? அப்படித்தான் நடக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியை பொறுத்தவரை அவரவருடைய தனி மனிதனுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் கூட லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்லா இருந்து எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது. ஆனா அவருடைய வாழ்க்கையில அந்த லக்னத்தையோ ராசியவோ சுப கிரகங்களான சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், குரு இது இவருடைய பார்வை இருக்கும் பொழுது சுப கிரகங்கள் பார்த்தால் அவருடைய ஆரம்ப காலம் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கையில் ஏதோ ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை உண்டு. ஆனா அவர் பாத்தீங்க அப்படின்னா பிறக்கும் போதே லக்னாதிபதி நீசம் பெறுறது, அஸ்தமனம் ஆகிறது, வக்ரம் பெறுறது, திதி சூன்யத்துக்குள்ள அகப்படுறது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். லக்னாதிபதி நல்லா இல்லை அப்படின்னாலே அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். சூரியனை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் லக்னம், சந்திரனை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உடல், ராசி. அப்ப இதை பொறுத்தளவுக்கு அதனாலதான் தாய் தந்தை அப்படின்னு நம்ம சூரியன் சந்திரனை நம்ம சொல்றோம். அப்ப அவங்களை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நன்மை இருக்கும் தீமை இருக்கும் அப்படின்னா இந்த தீமை லக்னாதிபதி சரியா இல்லை, அப்ப என்ன ராசிநாதன் சரியா இல்லை, அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா லக்னம் சரியா இல்லை, லக்னாதிபதி சரியா இல்லை, மறைவுக்கு போயிருச்சு, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா பிறக்கிற குழந்தைகளை ஒரு சிலர் தத்து கொடுத்துட்றாங்க. தத்து கொடுக்கணும்னு சொல்லிடுறோம். அந்த மாதிரி தத்து கொடுக்கும்போது ஒரு சில மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு. அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், மனசு ரீதியான பிரச்சனைகள், வேற ஏதாவது குறைபாடுகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்னாதிபதி அவர் சரியா இல்லை அப்படின்னாக்கா அவருடைய வாழ்க்கையில சுப கிரகங்களும் பார்க்கல. இன்னைக்கு நடப்ப சுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தி. அந்த தசாபுத்தியும் சரியான ஒத்துழைப்பு இல்லை, கோச்சாரமும் இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா கஷ்டங்களைத்தான் சந்திப்பார். என்ன சம்பாதிப்பாரு, சம்பாதிச்ச ஒரு விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபா சம்பாதிக்காருன்னா 150 செலவாகும். அப்ப அவருடைய 50 ரூபாய்க்கு எங்க போவாரு, கடன் வாங்குவாரு. இப்படி அவருடைய வாழ்க்கையே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலத்துல அந்திம காலம் கடைசி வரைக்குமே ஒரு வாழ்க்கை பாதிப்புலயே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கடன் இல்லாத மனிதர் யாருமே இல்லை. அது அளவான கடன் பெற்று வளமான வாழ்வு வாழ்றவங்க அதிகமா இருக்காங்க. 100 ரூபா ஒரு பொருள் வாங்குறதுக்கு தேவைக்காக வாங்குறதுக்கோ இல்ல அதை தொழிலுக்காக வாங்குறதுக்கோ ஒரு முதலீடு கடன் வாங்குறோம் அப்படின்னா வண்டி வாங்குறான். சுருக்கமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி வாங்குறான். அந்த வண்டி வாங்குற ஒரு வண்டி பாத்தீங்க அப்படின்னா கடன்ல நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதை வாடகைக்கு நம்ம ஓட்டி சம்பாரிச்சு கட்டிவிடுவோம். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா கட்டவே முடியல, நஷ்டத்துல ஓடுது, வண்டியே ஓடலை அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அவருடைய நிலை பாதிக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை தள்ளப்படுவார்கள். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுனா அவங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. பார்த்து நிறைய ஜோதிடர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. சந்திச்சாலுமே அவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்டு அதாவது முதல் வேலையா பாத்தீங்க அப்படின்னா தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் முதல்ல வேணும், குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் வேணும். அது இல்லாம நீங்க செய்யக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாமே ஒரு முரண்பாடு இல்லாத செயல்கள். நல்லதை செய்றீங்க அப்படின்னா வாழ்க்கையில என்னைக்குமே இந்த 20% நானும் பாதிக்கப்படாம இருப்பீங்க. அப்ப இதை பொறுத்தளவுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது, நல்ல ஹோரைகள்ல ஒரு சில வேலைகளை செய்கிறது, ஒரு சிலருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் என்னென்ன கடைபிடிக்கிறீங்களோ வாழ்க்கையில நம்ம ஒரு நல்ல விஷயங்களுக்குள்ள போறோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லதை சந்திப்போம். நம்மளுடைய சந்ததிகள் இன்னும் மீண்டும் நல்லதா வாழும் இல்லையா?
இப்ப ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுமே அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழ்மையாவே வாழ்வார். ஆனா அவருடைய குழந்தை கோடீஸ்வரனா வாழும், கோடீஸ்வரனா மாறிடும். லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், மற்ற கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும், அப்போ அவரு மாறிடுவாரு. அப்போ அது அவரவருடைய கர்ம வினையை தொட்டுத்தான் வரும். இப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இந்த கடகராசியில ஒரு பாதம், அது குருவுடைய நட்சத்திரம். இந்த குருவாகப்பட்டவர் வந்து 11ஆம் இடத்துல வந்து இன்னைக்கு வக்ரத்துல இருக்காரு இந்த மாசம். இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றது வக்ரம்னு சொல்றான். ஆனா அது உண்மை இல்லை. ஒரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமியை விட மெதுவா, பூமி வந்து சூரியனுக்கு மிக அருகில இருக்கு, சுத்தி வந்துடும் வேகமா. இந்த குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொலைவுல இருக்கிறதுனால சூரியனை சுத்தி வர்றதுக்கு நாட்கள் எடுத்துக்குது. அப்படி எடுத்துக்கக்கூடிய நாளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம். அப்ப அந்த சூரியனுடைய அனுக்கிரகம் கதிர்வீச்சுக்கள் ஒளி குருவுக்கு கிடைக்காததுனால அது வக்ரம் வருது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு உண்டு இல்ல, அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் உண்டாகும். இதுதான் கிரகத்தினுடைய அடிப்படை. இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம் முன்னோர்கள், நம்ம சித்தர் பெருமான்கள் நமக்கு எப்பவோ கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதை நம்ம பார்த்து நம்ம ஒரு வழியில சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு வழிகாட்டிகள் மட்டும்தான். அந்த வழிகளை கடைபிடிக்கிறதுங்கிறது உங்களுடைய கடமைகள். உங்களுடைய கடமைகள்ல நீங்க சரியா பணியாற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கண்டிப்பா இல்லாம இல்லை. இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக போகுது. இப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம். அவர் உங்களுடைய பார்வையில இருக்காரு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை தானே யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சக்கூடிய தன்மையை கொடுத்துருவார். ஒரு மனிதனுக்கு 30 வயசுக்கு உள்ள ஒரு வாட்டி சனியினுடைய தாக்கம் வரும், 60 வயசுக்குள்ள 2வது வாட்டி வரும், 90 வயசுக்குள்ள 3வது வாட்டி. மங்கு சனி, பொங்கு சனி, நீசம் பெற்ற சனி, இல்ல மரண சனின்னு சொல்லுவோம் 3வது வர்றது. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 வயசுக்குள்ள விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதசனி, இது தொடர்ச்சி. இதுல வந்து அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி. அப்ப ஒரு சனியினுடைய தாக்கம் 30 வயசுக்குள்ள 15 வருஷம் ஒரு தாக்கம் இருக்கு. அந்த 15 வருஷம் பாதிக்கவே படுமா அப்படின்னா அப்படி இல்லை. உங்களுக்கு 2வது சுத்து வருது அப்படின்னா அது பொங்கு சனி. பொங்கு சனிங்கிறதப்ப அந்த சனியினுடைய தாக்கம் அவ்வளவு ஒரு பாதிப்பு தெரியாது. அப்ப அதை பொறுத்தளவுக்கு தன்னைத்தானே யாருன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருவார், அதை வளர்க்கறதுக்கான தன்மையை கொடுத்துருவார். இருந்தாலுமே இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு விடிவு காலம் தான் சொல்லலாம். ஆயிலிய நட்சத்திரம். ஆயிலியம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 12க்கும் 3க்கும் உள்ள அதிபதி. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் கிரகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் தன்மையும் இல்லாம பெண் தன்மையும் இல்லாம ஒரு அலிக்கிரகம்னு சொல்றோம். ஆனால் அவர் ஏத்தாருக்கு ஏத்தபடி நல்ல கிரகத்தோடு சேர்ந்தா அதை பிரதிபலிப்பார், கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தா அதை பிரதிபலிப்பார். அப்ப அவருடைய நிலை அப்படிங்கிறது அது சுப கிரகம் தான். சுப கிரகமா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த விரயஸ்தானத்துக்கு அதிபதி. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12க்கும் 3க்கும் உள்ள அதிபதி. அவர் வந்து இன்னைக்கு உங்களுக்காக 5ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துலதான் இருக்காரு. அதுவே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாசமாத்தான் இந்த 12வது மாசம் அமைஞ்சிருக்கு. அதை பார்த்து பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.